அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. அங்க நாட்டுல பாட்டு, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா. பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது. என்ன பாட்டு? என் ஜனமே என்னினமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி, வீதி பூராம் பீகாரு போயிருக்கா. அவன் என்னென்ன வேலை பண்ணிட்டான்னு நினைக்கிறான் நம்மள. ஒவ்வொன்னையும் பாரு, எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியேற்றினான் பாரு அவன். நீ வழிபாட்டு தலம் இங்க போனா, இப்ப அந்த கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கோன் சிலை இருக்கு. நீ ஏன் கோயிலுக்குள்ள உன்னை போவிடல? போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கோன் கட்டியிருக்கான். எப்படி இருக்கு பாரு. அந்த வாசல்ல வச்சிருக்காண்டா ஆனந்த கோன் கட்டியதுன்னு ஒரு பலகை. அதுக்கப்புறமா யுனெஸ்கோக்கு சொல்றாண்டா மராட்டிய மன்னனின் இது படைத்தலம்னு. இதெல்லாம் கொழுப்பு தானடா, இதெல்லாம் கொழுப்பு தானே. ஏன்னா செட்டைய பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெற்று முழக்கம் அல்ல, வெற்று கூச்சல் அல்ல. 2026க்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ரொம்ப நாளா நானா காதலிச்சிருந்தேன். போத் சைடு லவ் வருது. இல்லைன்னா ஒன் சைடா ஒரு தலைவராக மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் அலைகள் ஒதுல மாதிரி போகுது. அப்ப நீ இங்க பாரு, நல்லா கவனி எப்படி எப்படி பண்றாங்க பாரு, எப்படி எப்படி பண்றான் பாரு. உனக்கு கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல.